ஆயில் அதிகமாக டாப் அப் பண்ணியிருக்கோம் போல இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் சின்ன சின்ன பள்ளத்தில் விட்டாலும் ரொம்ப சஸ்பென்ஷன் நல்லா இல்லை, அதே மாதிரி பெருசாக கொண்டு போய் விட்டாலும் ரொம்ப தூக்கி தூக்கி போடுது. ஸோ ஆயில் வந்து நம்ம அதிகமாக ஊற்றிருக்கோம். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது எப்படி கம்மி பண்ணுறதுன்னு இப்போ கழட்டி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். இவ்வளோ தூரம் வரைக்கும் போனால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சஸ்பென்ஷன். இப்போ கழட்டணும். இப்போ பழைய ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் கீழே ஊற்றிடுவோம். நம்ம புது ஆயில் டாப் அப் பண்ணுவோம். எப்பவுமே வந்து ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் சீல் மாற்றுறீங்களோ இல்லை சஸ்பென்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஆயில் செக் பண்ணணும்னு நினச்சி எதுக்காவது கழட்டினீங்கன்னா ஆயிலை மாற்றிடுங்க. ஆயிலோட விலை ரொம்ப ஒன்றும் கிடையாது, ஒரு 100 120 அவ்வளோ தான் இருக்கும் இந்த சின்ன வண்டிக்கெலாம். பெரிய வண்டிக்கெலாம் வந்து கொஞ்சம் எம்எல் அதிகமாக பிடிக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் செலவு டபுள் ஆகும், அவ்வளோதான். ஒரு என்ன 300 400 500 அவ்வளோதான். ஸோ அதனால் மாற்றுறது நல்லது. மாற்றிட்டிங்கன்னா ஒரு 10,000 20,000 வரைக்கும் ஓட்டலாம். அதை நீங்கள் ஓட்டுற ரோடை பொறுத்து. ஹைவேஸ்லேயே போகிறீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சஸ்பென்ஷன் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு அதிகமாக பிளாக் ஆகாது சீக்கிரம். சில உள்ளே ஃபுல்லாக கருப்பாக தான் இருந்திருக்கு பாருங்கள், ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்குது உள்ளே. ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகட்டும். நம்ம புது ஆயில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஊற்றிட்டு எவ்வளோ நமக்கு லெவல் வேணுமோ அது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம் ஸ்ப்ரிங் போட்டுட்டு. ஆக்சுவலாக யமஹாவில் பார்த்தீங்கன்னா 10W போட்டிருக்கு. பட் இது ஹோண்டாவோடதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா மோட்டார்ஸ் இந்தியா அப்படின்னு தான் போட்டிருக்கு. பட் எண்டூரன்ஸ் எடுத்து பாருங்கள், எண்டூரன்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ ஹோண்டாக்காக எண்டூரன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஆயில் வந்து எண்டூரன்ஸோடது. இது ஹோண்டாக்காக பண்ணி கொடுக்குறனால அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஆயில் கிரேடை பற்றி எதுவும் இதில் இல்லை. ஓகே, நம்ம இதில் தான் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, அதனால் இதில் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம அப்புறம் இதில் கம்மியாக இருக்கனால ஒன் சைட் தான் ஃபில் பண்ண முடியும். அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். பொதுவாக மெக்கானிக்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஊற்றி தான் க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம ஆயிலே புது ஆயிலே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி க்ளீன் பண்ணுவோம். கீழே தான் ரொம்ப பிளாக்காக இருக்குது. ஓகே, இப்போ டாப் அப் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஹோண்டாவில் தான் நம்ம ஊற்றுவோம், ஏன்னா ஹோண்டாவில் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, டாப் அப் பண்ணியாச்சு. இந்த லெவலுக்கு தான் பண்ணியிருக்கோம். இப்போ மெஷர் பண்ணி தான் ஊற்றணும், பட் நமக்கு ஓரளவுக்கு தெரியும், அதனால் நான் அப்படியே ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, டாப் அப் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங்கு போடும்போது ஒரு பொசிஷன் இருக்குது. ஸ்ப்ரிங்கு இந்த இங்கே பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து டாப்பில் வரணும். கேப் அதிகமாக இருக்கிற இடம் வந்து டவுன் கீழே போகணும்.
அவ்வளோதான். ரொம்ப டைட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, திரும்ப வராது. ஸோ அதனால் ஓரளவுக்கு அவ்வளோதான். இதேமாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனும் டைட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான்.